ம். ஆச்சி அங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்களா, அது சரியாச்சா இல்லையா? சொல்லிட்டேன். அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஆக்சிடெண்ட் ஆனால் தாத்தாவும் அவளும் கரைக்கு விழுந்துட்டாங்க. தாத்தாவும் பேத்திங்க கரையில் விழுந்துட்டாங்க. வண்டி வந்து இவனை அடிச்சிடும். அடித்த ஸ்பாட்லேயே ஆள் காலி ஆயிடுவான், செத்துருவான். செத்த உடனே நினைச்சுவான். செத்த உடனே அந்த உயிர் அங்கே போகும், கடவுள்கிட்ட போயிடும். உயிர் கடவுள்கிட்ட போயிருமா? கடவுள்கிட்ட போனோன்னா இவன் கடந்து அங்கே மேலே கடந்து ஆடுவான். ஐயோ நான் செத்துட்டேனேன்னு கிடந்து அலாடுறான். அலாடுனா என்ன செய்யும்? இவன் பாவம் மூட்டையும் இவன் பின்னாடியே போயிடும். அவனை தேடி அவன் பாவமும் அவன் பின்னாடியே போயிடும். போனால் அது வந்து எப்படி இருக்கும்? ஒரு சாக்கு முடையில் கட்டின மாதிரி அந்த பாவம் போகிற சாக்கு முடையில் அப்படியே இருக்குது. பின்னாடி கிடந்து அந்த சாக்கு முடை அவன் எங்கே போகிறானோ அங்கெல்லாம் போகுது. இவன் கிடந்து அலறான். ஏன்னா அவனுக்கு உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் பண்ண பாவம் பூரா தெரியல. அவன் முதுகுக்கு முன்னாடி இருந்துச்சு, தெரியல. இப்போ அவன் இறந்த உடனே அது தனியாக வந்து இருக்குது. மேலே ஏறணும் அவன் மேலே. அதுக்காக அங்கங்கே ஓடிட்டு ஒவ்வொருத்தட்டியாக போகுது. எல்லோரும் விலகி போகிறாங்க. அப்போ பார்த்து யார் இருக்கா? அவன் அம்மா இதுக்கு முன்னாடி இறந்துருந்தால, அவன் அம்மாவும் அப்பாவும் மேலே நிற்க பையன்கிட்ட வர முடியல. மேலே நின்று பார்க்குறவ, ஐயோ நம்ம பையன் கடந்து அழைச்சிடக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அழறாங்க. உடனே இந்த மூடையை பார்த்து ஓடி அது தூரம் ரவுண்டு போகிறான். இது பின்னாடி போகுது. போன உடனே இவன் நினச்சிடறான். தாய்காரி அங்கே இருந்தவ பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டே இருந்துட்டு பேரை சொல்லி கூப்பிட்றான். ஐயான்னு கூப்பிட்றான். உடனே எம்மானையும் கத்துறான். 2 கடைக்கும் கிடந்து கத்துறாரு. கத்திட்டு கிடந்த கடவுள் வராது, திருப்பி சொல்கிறதுக்கு வராது. வந்த உடனே இவன் கடவுளேன்ட்டு ஓடி போய் காலில் விடுறான். என்னை காப்பாற்றுங்க, இந்த மூலையிலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே நீ அங்கே கொஞ்சம் நவுண்டு நில்லு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சுட்டு அடுத்த ஆளுக்கு சொல்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் அவன் பண்ண பாவத்துக்கு தகுந்தால தண்டனை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இருக்கும்போது இவன் அம்மாக்காரி அங்கே நின்றுட்டு, நம்ம பிள்ளை மேலே போய் அந்த பாவம் மூட்டை பிள்ளை மேலே போய் ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவம் மூட்டையை அடித்து வேற ஆள் மேலே தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். பக்கத்தில் ஆளுக்கு நிற்காங்கல்ல, நிறைய பேர் இறந்தவங்க போகிறாங்க, அங்கே நிற்காங்க. அவங்க மேலே தள்ளி விட்டுருன்னு சொல்கிறான். உடனே அம்மா என்னது திருப்பி கேட்கச்சுல அவன் அதே சொல்கிறான். பின்னாடி வருதில்ல மூடை தண்டு நிற்கல, தூரம் தள்ளி நிற்கிறவ சொல்கிறான். அந்த பின்னாடி வருதில்ல மூடை, அதை தூக்கி வேற மேலே தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இவன் நினச்சான். இவன் மூடையும் பார்க்கான், அம்மாவும் பார்க்கான். அங்கேயும் பார்க்கான். யார? கடவுளையும் பார்க்கான். ஏசப்பாவையும் வச்சுக்கோமே, ஏசப்பாவையும் பார்க்கான். பார்த்தா அவனுக்கு தூரம் தள்ளி விடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அடுத்தால மேலே எப்படி தள்ளி விடுறாங்க அப்படின்ட்டு மனசு இல்லை. அப்படி நிற்கான். அப்படி இருக்கான். நானும் ஒவ்வொருத்தரையே சொல்லிட்டு வரவே இவன் தூரம் நவுண்டு இந்த மூட கட்டத்தில் வரும்போது நவுண்டு போயிடுறான். இப்படியே அவனையே சுற்றுது. இவன் தள்ளி போய்கிட்டே இருக்கான். உடனே திரும்ப இவன் பக்கம் இவனுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு வராது. வந்தால் அவங்க அம்மா அப்பாவும் பக்கத்தில் வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு உள்ள தீர்ப்பு சொல்லியாச்சு. அதாவது என்ன சொல்கிறாவா, அம்மாவுக்கு யாருக்குமே சொல்லியாச்சு. அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கல, ஃபஸ்ட்டு நீ பாவம் பண்ணியிருக்கா அப்படின்னா அவனுக்கு தூரம் நவிட்டு விட்டுருக்காது. கடைசியில் மகன்கிட்ட வராது. மகன்கிட்ட வந்தோடனே இவன் கடவுளே எனக்கு இந்த மூடை என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. இந்த பாவம் நான் பண்ண பாவம் பூரா என் பின்னாடியே வருது. இது எனக்கு வேண்டாம். தூரம் தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துறான். அவ்வளோ அடுத்து விடுறாரு. நீ எரிச்சு நெல் அப்படிங்காரு. அந்த மூடையை நிப்பாட்டுறாரு. அது நின்றுக்கிடுது. நிற்கிது. உடனே அவங்க அம்மா அங்கேருந்து வருது. அந்த உடனே நான் என் பிள்ளைய அவள் கஷ்டத்தை பூரா சொல்கிறான். என் பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். எப்படி என் புருஷன் எனக்கு எங்களை விட்டுட்டு என் புருஷன் இறந்து போனார். நான் என் பிள்ளைய நான் ஒத்தையில் தான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், வளர்த்தேன். அவங்களே எல்லாமே சொல்கிறான். நான் படிக்க வச்சேன், என் பிள்ளைக்கு சாப்பாடு போடுறதுக்கே நான் கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன். கடைசியில் நானே இறந்து போனேன். என் பிள்ளை அனாதையாக அங்கே நின்னா எப்படி அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, படிக்க வச்சேங்கல்ல, கடவுள் கேட்காரு. படிக்க வச்சேங்கல்ல, நல்லா திருந்தினாக்கில் வளர்த்தியா? ஃப்ரெண்ட்ஸுன்னு அவன் சேர்ந்து அலைஞ்சான்ல, அப்போ நீ அவனை கண்டிச்சியா? அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தல்ல, அப்படி நீ கேட்டதெல்லாம் கொடுத்து அவனை கெடுத்துட்டா. அவன் கெட்டு தானே போயிட்டான் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே நான் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் நான் என் பிள்ளைய வளர்த்தேன் ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்கிறான். அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா உழைச்சி சாப்பிடணும். அடுத்தவங்களை அடித்து பிடிச்சி களவாண்டு கொண்டு வந்தது தானே நீ வாங்கி உள்ள வச்சா.
வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு அடுத்தவங்க அசிங்கப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே அவன் பிள்ளைக்கு சப்போர்ட்டுக்கு வெளியே போனான். அதனால் இனிமேல் இன்னையிலேருந்து அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு எப்படின்னா அவன் 2 உயிரை காப்பாற்றிட்டான். சாகும்போது பேத்தியையும் இவளையும் காப்பாற்றினான்ல. அதனால் அவன் பாவம் பூரா அவனுக்கு அமைச்சு அறியாமல் செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், எல்லா பாவமும் அவனுக்கு மன்னிக்கப்பட்டுச்சு. இந்த பாவம் பூரா உனக்கு தரப்பட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் ஆண்டவர், அந்த மூடையை தூக்கி தாய் மேலே வச்சிருவார். தாய் வளர்த்தது தான் தப்பு அப்படிதானே. அந்த பிள்ளைய கண்டிக்க வேண்டிய வயசில் கண்டிக்கலை. எப்படி கலங்கக்கூடாதுன்னா கலங்கக்கூடாது, நம்ம பிள்ளை அசிங்கப்பட்டுருவானே அப்படின்னு நினச்சா ஒரு 2 நேரம் அசிங்கப்பட்டாச்சுன்னா நம்ம பையன் திருந்துவான்னு இதோட இந்த கதை முற்றும். எப்படி சரியா முடிஞ்சுட்டா? இப்போ நான் சொன்ன கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? அவன் அவங்க அம்மா பேச்சு கேட்டிருக்கணும். அம்மா அந்த பையனை ஒழுக்கமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த பையன் சப்போர்ட்லேயே இருக்கக்கூடாது. அவங்க ரெண்டு பேருமே ஒழுக்கமாக இருந்தால் தான் அவங்க குடும்பம் நல்லா போகும். கெட்டது செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. அதாவது பையன் தப்பு பண்ணால் தாய் கண்டித்து வளர்க்கணும். அதுக்கு ரொம்ப ஓவராக பாசம் கொடுக்கக்கூடாது. அடுத்தவங்க முன்னே அசிங்கப்பட்டுருவோம் நம்ம பையன் அப்படின்னு சொல்லி கொண்டு எதையுமே மறைக்கக்கூடாது. அந்த பிள்ளைய நல்ல பிள்ளையா வளர்க்காதது தாய் தப்பு. அதனால அந்த பாவம் பூரா யாருக்கு போய் சேருது? பிள்ளைக்கு சேரல, தாய்க்கு போய் சேர்ந்துட்டு. அவங்க வளர்க்குறவங்க தான், பெற்றவங்க தான் பிள்ளைய நல்லபடியாக வளர்க்கணும். அதனால் அந்த பாவத்தை பூரா ஆண்டவர் என்ன பண்ணாரு? நேரே கொண்டு தாய்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ தாய் எங்கே இருக்கா? நரகத்தில் தான் இருப்பாள். பையன் எங்கே போயிட்டான்? பையன் ஒரே ஒரு நல்லது பண்ணால, பாட்டியையும் தாத்தாவையும் காப்பாற்றினதுனால அவனுக்கு அந்த பாவங்கள் பூரா மன்னிக்கப்பட்டது. அதனால் அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். இவங்க எங்கே போயிட்டாங்க? இவங்க அம்மா என்ன பண்ணிட்டா? அம்மா பாவம் பண்ணிட்டேன். அதனால் அது பூரா மாற்றப்பட்டது. அதனால் தாய் எதை சொன்னாலும் அது சொல்கிறபடி கேட்டு நடக்கணும். நம்மளும் நல்லா ஒழுக்கமாக படிக்கணும், நல்லா இருக்கணும். சரியா? இனிமேல் நாளைக்கு இன்னொரு கதை, வேற கதை. சரியா? சரி.